இன்றைய ஞான பகிர்ந்ததற்கு முன்னாடி நம்முடைய குருஜான டாக்டர் பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜி அவரையும் மகாதா டிவி நிர்வாக குழுக்களையும் யூடியூப்லேயும் மற்றும் ஜூம் செக்ஷன்லையும் இருக்கிற அத்தனை மாஸ்டர்ஸ்கையும் வணக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம முன்னேறலாம். மாஸ்டர்ஸ், நம்ம சில விஷயங்கள் வர்ணாசிரம தர்மங்கள் என்ற விஷயத்து மேலே சில ஞானத்தை நம்ம பெறுறோம். கடந்த செக்ஷனில் நம்ம தெரிஞ்சுக்கணும் வர்ணம்னா என்னன்ட்டு. இது யார் சொன்னது? இது சொன்னது பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா. சாத்துர்வர்ணம் மயா சுஷ்டியம் குண கர்ம விபாகசக தஸ்ய கஷ்யாபி மாம் வித்வத் அகர்த்தாரம் அவ்யயம் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த 4 வர்ணங்கள் நான் தான் படைத்தேன், குணத்து அடிப்படையில் படைத்தேன். அந்த மாதிரி நான் படித்தா கூட அதுக்கு எந்த விதமான பொறுப்பை ஏற்றுக்கிட்டு கிடையாது அப்படின்ட்டு. ஸோ அந்த வர்ணங்கள்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ரர். பிராமணர்னா என்ன, கஷத்திரியர் என்ன, வைசியர் என்ன, சூத்ரர் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். படைப்புலேருந்து வர்றது கிடையாது, பிறப்புலேருந்து வர்றது கிடையாது. அது பிறந்ததுனால பிராமணன் அந்த மாதிரி கிடையாது, பிறந்த நாள் கஷத்திரியன் அந்த மாதிரி கிடையாது. நம்ம பண்ணுற செயலை பொறுத்து, தர்மத்தை பொறுத்து நம்மளுக்கு அந்த குணங்களால் வர்ற அந்த பிரிவினை தான் பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ரர் அப்படின்ட்டு. இந்த 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 குணங்கள் இல்லாத பிறப்போட நம்ம அந்த பாகத்தை பிரித்தோன்னாக்க என்ன நடக்கும்? ஜனநாயக நாடே இல்லாத போயிடும். அப்படிதான் நடக்குன்ட்டு நம்ம நிறைய உதாரணங்களோடு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே மாஸ்டர். ஸோ அது வர்ண தர்மங்கள் எதை குறிக்கிறது அப்படின்னாக்க சமுதாயத்தில் எப்படி வாழணும் என்ற விஷயத்தை குறிக்கிறது. அதுக்கு அடுத்தது ஆசிரம தர்மங்கள். ஆசிரமம் அப்படின்னு என்ன? ஏதாவது கஷ்டம் இருந்தது நான் ஆசிரமத்துக்கு போயிடுவேன், இல்லை குருகுல ஆசிரமெல்லாம் இருக்கு. இது என்ன குறிக்கிறது? ஆசிரமன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆசிரமம் என்ற வார்த்தைக்கு சிரமம் அப்படின்னாக்க கஷ்டப்படுறது இல்லையா? ஆசிரமம் அப்படின்னாக்க கஷ்டம் இல்லாத இருக்கிறது. அதாவது எந்த வழியில நீங்க போனீங்கன்னாக்க எந்த விதமான கஷ்டம் இல்லாத நம்முடைய வாழ்க்கைய ரொம்ப அற்புதமா ஆனந்தமா நம்ம வாழ முடியும். அதுதான் ஆசிரமம். பார்த்தீங்களா? ஸோ இந்த ஆசிரம தர்மங்கள் எதை குறிக்கிறது அப்படின்னாக்க மனிதனுடைய வாழ்க்கை முறையை குறிக்கிறதுங்க. எப்படி மனுஷன் வாழணும் அந்த விஷயத்தான் இது ஆசிரம தர்மங்கள் குறிக்கிறது. மனுஷன் இஷ்டத்துக்கு வாழ முடியாதுங்க. சமுதாயத்தில் எப்படி வாழணுன்றது வர்ண தர்மங்கள் குறிச்சது. பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ரன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வாழணும் அதை குறிக்கிறது இந்த ஆசிரம தர்மங்கள். ஓகே மாஸ்டர். ஸோ இந்த இதுவும் 4 இருக்கு. எப்படி வர்ணங்கள் 4 இருக்கோ அதே மாதிரி இந்த ஆசிரம தர்மங்கள் கூட 4 இருக்கு. அது என்ன அப்படின்னாக்க பிரம்மச்சரியம், குருஹஸ்தாசிரமம், அது பிரம்மச்சரிய ஆசிரமம், குருஹஸ்த ஆசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம், சந்நியாச ஆசிரமம். பாருங்க, எல்லாத்துலேயும் ஆசிரமம் சொல்கிறேன். ஏன்னாக்க அந்த கட்டத்தில் நீங்கள் சிரமமில்லாத வாழணும், அது ஆசிரமம். ஓகே, இதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரம்மச்சரிய ஆசிரமம். பிரம்மச்சாரியன்னா என்ன? பிரம்மச்சாரியனாக்க நம்மளுக்கு பொதுவாக நம்மளுக்கு தெரிஞ்ச அர்த்தம் என்னன்னாக்க கல்யாணம் ஆகாதவன், அப்படித்தானே நம்ம நினைக்கிறோம். அது கிடையாதுங்க. அது உலக ரீதியால் இருக்கிற பிரம்மச்சரியம். செரியமான நடமாடுறது. ஓகே, பிரம்மச்சரியம் அப்படின்னாக்கா இந்த முழு சிருஷ்டியும் பிரம்ம பதார்த்தத்தோட படைக்கப்பட்டது என்ற பாவனையோட மனப்பக்குவத்தோட இந்த உலகத்துல நடமாடுறவன் தான் பிரம்மச்சாரி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பிரம்ம ஜானம் இருந்தாதான் நம்ம அந்த மாதிரி நடமாட முடியும் இல்லையா? ஸோ அதனால நம்ம அந்த பிரம்ம ஜானத்தை அடைய நம்ம வாழ்க்கையில
அடையிற அந்த காலகட்டத்தை தான் நம்ம பிரம்மச்சரியம் சொல்கிறோங்க. இது எப்படி அப்படின்னாக்கா மாஸ்டர்ஸ் பிறந்ததுலேருந்து 20 வருஷத்து வரையும் நம்முடைய காலகட்டத்தில் வர்றது பிரம்மச்சரிய ஆசிரமம் தான். என்ன பண்ணுவோம் அப்போ 20 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணுறோம்? படிப்பு தாங்க. அதுதானே பண்ணுறோம். நம்ம என்ன கற்றுக்குறோம்? படிப்பு தானே கற்றுக்குறோம் 20 வருஷத்தில். எல்லாருடைய இதுவும் அதுதானே, படிப்பு தானே 20 வருஷத்துக்குள்ள பண்ணுறது. நீங்கள் என்ன கிராஜுவேஷன் படிக்கிறீங்களோ என்ன படிக்கிறீங்களோ மொத்தம் இல்லை படிப்பு வரலான்னு ஏதாவது தொழில் கற்றுக்கிறீங்களோ என்ன பண்ணால் கூட நம்ம 20 வருஷத்துக்குள்ள தான் கற்றுப்போம். கற்றுக்கிற வயசு அது 20 வயசுக்குள்ள. அதுதான் பிரம்மச்சரிய ஆசிரமம் பாருங்க. ஆனால் என்ன கற்றுக்குறோம்? நம்ம கற்றுக்கிறது முழுசாக இந்த காலகட்டத்தில் நம்ம கற்றுக்கிறது முழுசாக வெறுமனே வயிற்று பொழப்புக்காக கற்றுக்குறோம். கற்றுக்க வேண்டியது அவசியம்தான், அதில் என்ன சந்தேகம் இருக்குது? யார் சாப்பாடு போடுவாங்க நம்மளுக்கு? ஸோ அதனால் ஆனால் இப்போ கற்றுக்கிற முழு படிப்பு எல்லாமே ஞானம் எல்லாமே நம்ம வயிற்று பொழப்புக்காக தான் கற்றுக்குறோங்க. அவ்வளோதாங்க. ரைட், பரவாயில்ல. ஆனால் அந்த வயிற்று பொழப்போடு கற்றுக்கிற ஞானத்தோடு சேர்ந்து நம்ம ஆன்ம ஞானத்தையும் கற்றுக்கணுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் பழைய குருகுலத்தில் இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வயிற்று பொழப்புக்காக தேவை இருக்கிற படிப்பும் கற்றுக் கொடுப்பாங்க, ஆன்ம ஞானத்துக்கு தேவை இருக்கிற ஆன்ம ஞானம் கூட கற்றுக் கொடுப்பாங்க. பார்த்தீங்களா? அதனால தான் பிரம்மச்சரியம்னு சொல்கிறாங்க. அப்போ தானே பிரம்மத்தை பற்றி, ஆன்ம ஞானம்னா பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஸோ அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் தான் நம்ம ஆன்ம ஞானத்தையும் கற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பழைய காலத்தில். இப்போ வயிற்று பொழப்புக்காக நம்ம எல்லாத்தையும் கற்றுக்குறோம். ஓகே, அதனால தான் மாஸ்டர் நம்ம ஆன்ம ஞானத்தை கற்றுக்காது இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு இந்த படிக்கிற வயசுலேயே நிறைய மன ரீதியான வியாதிகள் வருது பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10ஆம் கிளாஸில் நம்ம பாஸ் ஆரம்பிச்சோங்களேன், உடனே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக இருக்கிற நீட் தேர்வு இதில் ஃபெயில் ஆனாக்கா உடனே தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன்? அதுதான் வாழ்க்கையா? படிப்பு தான் வாழ்க்கையா? அதுக்காக தான் பிறந்திருக்கோமா? படிப்புன்றது வாழ்க்கையில் ஒரு கட்டம், அவ்வளோதான். பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் ஒரு கட்டம், அவ்வளோதான். அது முழு வாழ்க்கை கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறாங்க? நான் ஒழுங்காக படிக்க முடியல, என்னால் பாஸ் பண்ண முடியல, அதனால நான் செத்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது அந்த அளவுக்கு அவங்க மனப்பக்கம் இல்லாத போயிடுச்சு. என்ன காரணம்? படிக்கலைன்னாக்கா இங்கே உடம்பு கெட்டுரும், அவ்வளோதான். உடலுக்கு ரொம்ப தேவை இருக்கிறது படிப்பு. அது வரல, அதனால செத்துடுறேன். பார்த்தீங்களா? அது கிடையாது மாஸ்டர். அது ஏன் அந்த மாதிரி நடந்திருக்கு? அந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணமே ஆன்ம ஞானத்து கம்மியாக இருக்கிறதுனால தான். பார்த்தீங்களா? அது கற்றுக்கல நம்ம. ஸோ நம்ம சாதாரண படிப்போட சேர்ந்து நம்ம ஆன்ம ஞானத்தையும் கற்றுக்கணும். எவ்வளோ கற்றுக்கணும்? சாதாரண படிப்பு நம்ம 20 வருஷம் படிப்போம் இல்லையா? அப்போ அதுவும் 20 வருஷம் படிக்கணுமா? தேவையில்லை. அதில் 10% என்ன நம்ம யார் என்ன இந்த விஷயத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கினா போதுங்க. நம்முடைய முழு வாழ்க்கைய ஆனந்தமா வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்த்தீங்களா? ஸோ பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் நம்ம ஆன்ம ஞானத்தை கற்றுக்க வேண்டியது. அதான் அது பேரே பாருங்க, பிரம்மம் தெரியும். பிரம்மத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற வயசு அதுதான், ஆன்ம ஞானம் தெரிஞ்சுக்கிற வயசு அதுதான். ஸோ எப்போ நம்ம இந்த ஆன்மீக வித்தியும் ஞானத்தையும் நம்ம உலக ஞானத்துக்கு ஓட்டு சேர்த்து கற்றுக்கிறோமோ அதுதான் சரியான படிப்பு. ஓகே மாஸ்டர், ரைட். ஸோ இந்த பிரம்மச்சரியம் பண்ணுறது, பிரம்மச்சரிய ஆசிரமம் பண்ணுறது நம்முடைய வாழ்க்கையில் 20 வருஷங்கள், பிறந்ததுலேருந்து 20 வருஷத்துலேயும் நடக்கிற இந்த ஞானம் அதுதான் பிரம்மச்சரிய ஆசிரமம். 20 வருஷங்கள் நம்ம படித்து ஆகணும். ஆன்ம ஞானம் கற்றுக்கிறது இல்லை உலக ஞானம் கற்றுக்கிறது எல்லாருமே சரி. அப்போ இது கற்றுக்கின பிறகு அப்புறம் என்ன ஆகும்? அடுத்த ஆசிரமத்துக்கு நம்ம
போவோம். அடுத்த ஆசிரமம் குருஹஸ்தாசிரமம். குருஹஸ்தர் இல்லற வாழ்க்கை, குருஹஸ்தாசிரமம். பாருங்க, 20 வயசு வந்துச்சுனாக்க உடம்பு வளர ஆரம்பிச்சிடும். நம்ம தேவை இருக்கிற விஜய்களை நம்ம கற்றுக்குறோம். ஆனால் உடம்புக்கு தேவை இருக்கிறதெல்லாம் கூட கொடுக்கணும். அதாவது உடம்பு வளர 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 உடம்புக்கு தேவை இருக்கிற சில விஷயங்கள் நம்ம அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி கொடுத்து ஆகணும். எனக்கு உடம்பு மனது வேற விதமான பக்க நிலைமையில போயிட்டே இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்ல போனாங்க, 20 வயசு ஆன பிறகு என்ன பருவ காலம் வர ஆரம்பிச்சு. பருவ காலம் வச்சாங்க உடம்புக்கு தேவை இருக்கிற சில விஷயங்கள் தேவை. அதாவது உடலுறவு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள் தேவை உடம்புக்கு, அதுவும் கொடுத்தாகணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தேவை உடலுக்கு. அது கொடுக்கல நினைச்சோங்களேன், அப்போ நம்ம மனம் வேற வேற தான் போயிட்டே இருக்கு. அதனால தான் நம்ம முன்னோர்கள் எல்லாத்தையும் யோசிச்சு குருஹஸ்தாசிரமத்தை வச்சிருக்காங்க. ஒரு குருஹஸ்தர் 20 வயசு ஆன பிறகு ஒரு ஆணுக்கு பெண்ணோட, ஒரு பெண்ணுக்கு ஆணோட கல்யாணம் பண்ண வச்சு உடலுறவு உடைய கோரிக்கையில உடலுக்கு தேவைப்பட்ட அந்த உடலுறவு கோரிக்கையிலையும் நிறைவேற்றிருக்காங்க. அதை நிறைவேற்றல நினைச்சோங்கன்னா, அந்த நிறைவேற்றாவது நம்ம நார்மலாக விட்டு அனுப்பிச்சோங்கன்னா, நார்மல் விட்டு ஆனாலும் அவுத்து போட்டு மாறாட்டம் கண்ணா அங்கங்க மேய ஆரம்பிச்சோம். ஏன்னா உடல் நீங்க தேவையில்லைன்னு நினைக்கலாம், ஆனால் உடல் மனம் ஒத்துக்காது. அந்த இயற்கை தகுந்த மாதிரி அது மாறிட்டே இருக்கும். ஸோ அந்த அந்த தேவைகள் நீங்க நிறைவேற்றலைனாக்கா நீங்க மற்ற எந்த வேலையும் பண்ண முடியாது. எந்த வேலை பண்ணாலும் அது மேலே தான் மனசு போயிட்டே இருக்கும். அதனால்தான் குருஹஸ்தாசிரமம்ன்றது ஒன்று தயார் பண்ணியிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க, குருஹஸ்தாசிரமம். ஸோ இது எத்தனை வருஷங்கள்? இது 21 வயசுலேருந்து 50 வயசு வரையும். சரிங்களா? பிரம்மச்சாரி ஆசிரமம் 20 வருஷங்கள், குருஹஸ்தாசிரமம் 21லேருந்து 50 வயசுகள், அது 30 வருஷங்கள். பார்த்தீங்களா? 20, 30, 50 வருஷங்கள். அப்போ நம்ம 100 வருஷங்கள் வாழ்கிறோம் அப்படின்னாக்கா 100 ஆண்டு காலம் வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம வாழ்க்கை நம்ம 100 ஆண்டு காலம்னு நம்ம ஏற்றுக்கிறோம். அது ஸோ 100 வருஷங்கள் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னாக்கா 50 வருஷங்கள் இந்த ரெண்டுத்துலையும் போயிடுச்சு. பிரம்மச்சரியம் கற்றுக்கிறது, படிப்பு கற்றுக்கிறது, குருஹஸ்தாசிரமம் வாழ்கிறது. ஸோ பாதி வாழ்க்கை அதிலே போயிடுச்சு. இந்த குருஹஸ்தாசிரமம்ன்றது ரொம்ப 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 சிறந்த ஆசிரமங்க. எல்லா ஆசிரமங்களோட 4 ஆசிரமங்கள் வருது. அடுத்த 2 ஆசிரமங்கள் வானப்பிரஸ்தம், அப்புறம் சந்நியாசம். இந்த குருஹஸ்தாசிரமம், இந்த குருஹஸ்தம் தான் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றாங்க. பிரம்மச்சரியத்துல சப்போர்ட் பண்றான், பிரம்மச்சரிய ஆசிரமம் சப்போர்ட் பண்றோம். பிரம்மச்சரியத்துல என்ன பண்றோம்? நம்ம படிக்கிறோம் எப்படி சம்பாதிப்பாங்க? அவனுக்கு சாவடிக்க சப்போர்ட்ல எப்படி தேவை? யார் கொடுப்பாங்க? குருஹஸ்தம் தான் கொடுப்பான். பார்த்தீங்களா? ஸோ குருஹஸ்தாசிரமம் பிரம்மச்சரியத்தை சப்போர்ட் பண்றது. ஓகே. அதே மாதிரி சன்னியாசி ஆன பிறகு அவன் எந்த வேலை பண்ணுவான்? எந்த வேலையும் பண்ண மாட்டான். அவன் சமைக்க மாட்டான். சன்னியாசி சமைப்பான் எங்கேயாவது? அதே மாதிரி பிரம்மச்சாரி எங்கே சமைப்பான்? யாராவது சமைச்சு போட சாப்பிடுவான் பிரம்மச்சாரி. அவனுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. யாரோ ஒருத்தர் எல்லாத்தையும் அமைச்சு வச்சக்க அதை அனுபவிப்பான் பிரம்மச்சாரி. அதே மாதிரி சன்னியாசி கூட பாருங்க, காஷாய ஆடைகளை வளர்த்து அவங்க அந்த சமையலுக்கு இது பண்ணுறது கிடையாது. யாராவது சமைச்சு போட்டாங்க சாப்பிடுவான், இல்லை பிச்சை எடுப்பான், பிச்சை எடுத்து சாப்பிட்றான். ஸோ அவனுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? குருஹஸ்தம் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால குருஹஸ்தாசிரமம்ன்றது ரொம்ப 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 சிறந்த ஆசிரமம் இந்த 4 ஆசிரமத்தில். ஓகே. ஸோ அது எப்போ? 21லேருந்து 50 வயசு வரலையும் 30 வருஷங்கள். ஸோ அதில் என்ன வேலை பண்ணுவார்? ஏற்கனவே பிரம்மச்சரியத்தில் கற்றுக்கின படிப்பை அதை பயன்படுத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு உடலுக்கு தேவை இருக்கிற உடலுறவு அந்த மாதிரி தேவை கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கிட்டு, இல்லாட்டி மனசு கண்ணமனா போயிடும், நிறைவேற்றிக்கிட்டு தன்னுடைய இல்லற பொறுப்பை ஏற்றுக்கிட்டு தன்னுடைய முழு பிரம்மச்சரியத்துக்கும் சன்னியாசிக்கும் அவன் சப்போர்ட் பண்ணி தன்னுடைய தகப்பனார்களை பார்த்துக்கிட்டு தங்களுடைய பிள்ளைகளை வளர்த்தி அவங்கள பொறுப்பேற்றுக்கிட்டு அவங்களுக்கு தேவை இருக்கிற அத்தனை
விஷயங்களையும் எல்லா அமைப்புகளையும் அவங்க படைச்சு இந்த பொறுப்புகளை ஏற்றுக்கிறது தான் குருசாஸ்திரம். பார்த்தீங்களா? ஸோ அதனால இது ரொம்ப 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 சிரேஷ்டமானது. அதெல்லாம் நீங்கள் கண்ணம்னா இந்த ஆசிரம விவசாய தாண்டி போகக்கூடாது. அது எப்படி இருக்கோ அது அப்படியே அதுபடியே சட்டம் பிரகாரம் நம்ம போனோம்னாக்கா, வருஷ கிரம பிரகாரம் நம்ம போனோம்னாக்கா நம்ம வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும். பார்த்தீங்களா? ஸோ 50 வருஷங்கள் குருசாஸ்திரம் முடிச்சிருவோம். நம்ம 30 வருஷங்கள் 21 50 வருஷங்கள் குருசாஸ்திரம், அது 30 வருஷங்கள் நம்ம வாழ்க்கை காலம் நம்ம வெற்றிகரமாக அதை நிறைவேற்றி ஆனோம். அடுத்தது என்ன? அடுத்தது வானப்பிரஸ்தம். வனம் அப்படின்னாக்க காடு, பிரஸ்தானம் அப்படின்னாக்க போறது. வானப்பிரஸ்தம்னா காட்டுக்கு போகுது. அது எப்ப? 51 வயசுக்கு அப்புறம். இது ஏன் இந்த மாதிரி வயசுல நம்ம குறிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இதுக்கு ரொம்ப 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 முக்கியத்துவம் இருக்குங்க. 51 வயசுக்கு ஆன பிறகு நீங்க வானப்பிரஸ்தத்துக்கு போயிடணும். ஏன் அப்படின்னாக்கா பாருங்க, 51 ஒருத்தருக்கு 51 வயசு ஆயிடுச்சுனாக்கா, ஒரு கணவன் மனைவி 51 வயசு ஆயிடுச்சு. 51 வயசு ஆச்சுனாக்கா அவங்க குடும்பம் எப்படி இருக்கும்? அவங்க 21 வயசுல அவங்க கல்யாணம் பண்ணிக்கணும். 21 வயசுல கல்யாணம் பண்ண பிறகு 50 வயசு வரையும் அவங்க கிரகஸ்தாசிரமத்தை நடத்தியிருக்காங்க 30 வருஷங்கள். இவருக்கு 30 வருஷம் வரும்போது அவங்களுக்கு 30 வருஷங்கள் பசங்க இருப்பாங்க. அவங்களுக்கு 30 வருஷம், ஃபார் எக்ஸாம்பிள் 30 வருஷங்கள் பையன் இருந்தாச்சுன்னா, அவனுக்கு அந்த பையனுக்கு 21 வருஷத்துல கல்யாணம் ஆச்சுனாக்கா அந்த பையனுக்கு 10 வயசு குழந்தைங்க இருப்பாங்க. ஆக மொத்தத்துல 51 வயசு ஒரு கிரகஸ்தனுக்கு வந்திருந்தானாக்கா அவங்களுக்கு 30 வயசு பசங்க, அந்த பசங்களுக்கு 10 வயசு பசங்கள், அதாவது 10 வயசு பேர பசங்கள் இருப்பாங்க. பாருங்க, அப்ப என்னாச்சு? படிச்ச படிப்பு பிரம்மச்சரியத்துல நீங்க படிச்சு கிரகஸ்தாசிரமத்துல எல்லா பொறுப்புகளையும் நிறைவேற்றிக்கிட்டு தன்னுடைய சந்தானத்துக்கு 31 வயசு வரையும் வரும் சந்தானத்துக்கு எல்லா காரியங்களும் பண்ணி அவங்க சந்தானத்துக்கு கல்யாணம் பண்ணி, கல்யாணம் பண்ண பிறகு அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளையும் அவங்க எப்படி பாதுகாக்கணும், அதாவது பேர பசங்களை எப்படி தன்னுடைய பசங்க பாதுகாக்கணும்ன்றது அந்த ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. பார்த்தீங்களா? 51 வயசு ஆன பிறகு பேர பசங்களுக்கு 10 வயசு ஆகிடும். அந்த அளவுக்கு தன்னுடைய பசங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க, குடும்பத்தை எப்படி வளர்த்தணும்ட்டு. இப்போ 10 வருஷம் வயசு ஆச்சுன்னு 10 வருஷம் ஆயிடுச்சாங்க, அப்போதான் நம்ம காரியம் நம்ம பண்ணிக்க முடியும். எந்த பசங்களாவது ஒரு ஒரு பையனாவும் சரி பொண்ணாவும் சரி, தன்னுடைய காரியங்கள் என்ன, சமைக்கிறதெல்லாம் இன்னும் கிடையாதுங்க. தன்னுடைய காரியங்கள் தானே குடிக்கிறது, ட்ரெஸ் போடுறது, இந்த மாதிரி காரியங்கள் தானே பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது வரையும் நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் கிரகஸ்தர் பேர பசங்க வரையும். பாருங்க, 51 வயசு ஆயிடுச்சு. இப்ப இனிமேல 51 வயசு ஆன பிறகு இனிமேல தன்னுடைய பசங்க தங்களுடைய குடும்பத்தை முழுசா ஏத்துக்கிட்டு அவங்க நிர்வாகம் பண்ற திறமை வந்துடும். இனிமேல இந்த கணவன் மனைவிக்கு என்ன பொறுப்பு? மரியாதையா வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு போகணும், காட்டுக்கு போகணும், அவ்வளவுதாங்க. அப்படிதான் படைக்கப்பட்டிருக்கு. ஏன் அந்த மாதிரி இருந்திருக்கு? என்ன பண்ணுவாங்க? போயிட்டு பண்ண வேண்டிய காரியெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் குடும்பப்பரமா உடல் பரமா தேவைக்கிற அத்தனை கோரிக்கைகள் நிறைவேறிடுச்சு. இந்த குருசாசிரமத்தில் உடலுக்கு தேவைக்கிற அத்தனை கோரிக்கை முடிச்சாச்சு இல்லையா? இனிமேல உடலுக்கு தேவைக்கிற அந்த கோரிக்கைகள்லாம் இருக்காது. ஏன்னா சகஜமாவே அனுபவிச்சாச்சு. அதனால குருசாஸ்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனி வானப்பிரசத்துக்கு போயிட்டு கணவன் மனைவி 2 பேருமே இப்போதான் ஓல்டேஜ் ஹோமெல்லாம் வந்துருச்சு இல்லையா? காடுங்க இருக்கு இல்லை, ஆனா அந்த காலத்துல காட்டுக்கு போயிட்டு நிம்மதியா கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து போயிட்டு தவம் பண்றது தான் வானப்பிரஸ்தம். நம்ம இந்த இதுல கூட நம்ம தெரிஞ்சுக்கணும், வர்ணாசிரம தர்மங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சாதாரணமா வானப்பிரஸ்தத்துக்கு நம்ம போயிடணும்ட்டு. அதே மாதிரி இந்த மகா வாக்கியங்கள் சொல்லும்போது கூட நம்ம தெரிஞ்சுக்கணும். மந்திர
பாகம். அப்புறம் வந்து அதுக்கு பிறகு ஆரண்யகம், பிராமணிக்கம், அதாவது மந்திரங்கள் எப்படி பண்றது இல்லை, அதாவது ஆரண்யக்கத்துல என்ன, வானப்பிரசத்துல என்ன பண்ணணும்ட்டு வேதங்கள் சொல்லியிருக்கு. இந்த முறை சொல்லியிருக்கு வேதங்கள்ல, பார்த்தீங்களா? ஸோ தவம் பண்ணுவாங்க. தவம் பண்ணால் நிறைய சக்திகள் வரும், நிறைய அஷ்ட சிதிகள் வரும், இதெல்லாம் வரும். அதெல்லாம் நம்மளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வானப்பிரசத்தில் என்ன பண்ணணும், 51 வயசு ஆன பிறகு நீங்க இந்த குடும்பத்தில் இருக்க ஆரம்பிச்சீங்கன்னாக்கா நிறைய பிரச்சனை வருங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னாக்கா 51 வயசு ஆன பிறகு இருக்கிறவங்களுடைய மனப்பக்குவம் வேற விதமா இருக்கும். அவங்க சொல்ற மாதிரி தான் குடும்பம் நடத்தணும்ட்டு நம்ம வற்புறுத்தணும் நினைச்சோங்களேன். இவங்க பசங்களுக்கு பேர பசங்க வந்துட்டாங்க, சின்ன பசங்க வந்துட்டாங்க. அவங்களுக்கு அவங்க குடும்பம் அவங்க நடத்தணும். ஆனால் நம்ம போய் அவங்க இன்டர்ஃபைன் பண்ணுவோம், இது மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணுன்ட்டு. அது அவங்களுக்கு பிடிக்காது, சரிங்களா? அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். மாஸ்டர்ஸ், இந்த அட்வைஸ் கொடுக்கறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயங்க மாஸ்டர்ஸ். யாருக்காவது நம்ம அறிக்கை பண்ணுறோம், அதுக்கு அட்வைஸ் கொடுக்குறோம்னாக்கா முதல்ல இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னன்னாக்கா நம்ம யாருக்கும் கேட்காத அட்வைஸ் கொடுக்கக்கூடாதுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். மனைவி கூட சரி, நீங்கள் கேட்காத அட்வைஸ் கொடுக்கக்கூடாது. பசங்களாம் அப்போ வச்சுங்க. அப்புறம் அது கடைசியில் மனைவி கூட, சொந்த மனைவி கூட கேட்காத அட்வைஸ் கொடுக்கக்கூடாது. ஒருவேளை ஆனால் நம்மளால் இருக்க முடியாது அந்த மாதிரி. நம்ம குடும்பம், நம்ம பசங்க, வேற பசங்க ஏதாவது கெட்ட மார்க்கெட்டில் போயிடுறாங்களோ போல இருக்கு. அதனால அவங்க எங்கே இப்போ அவங்களுக்கு பாதிக்கப்படுவாங்களான்னு நம்ம ஆர்வத்தோட நம்முடைய ஆத்திரத்தோட நம்ம அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? ஆனால் அவங்களுக்கு பிடிக்காது, அவங்க ஏற்றுப்பாங்க இல்லாட்டி ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால மாஸ்டர்ஸ், நீங்கள் அட்வைஸ்ன்றது கேட்காத கொடுக்கக்கூடாது, நம்பர் 1 பாயிண்ட். ஆனால் நம்மளால் இருக்க முடியல, அதனால் நம்மளால் கொடுத்துட்றோம், அட்வைஸ் கொடுக்குறோம். அப்போ என்ன இருக்கணும், அதனால தான் வானப்பிரசாசனம்னு வந்திருக்குங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்மளால் போக முடியல, குடும்பத்தோடு இருக்கும், இந்த பிரச்சனைகள்லாம் வருது. இதெல்லாம் வரக்கூடாது தான் வானப்பிரசாசனமாக வந்திருக்கு, ரைட்? அப்போ இந்த மாதிரி குடும்பத்தில் இருந்து ஆகணுன்ற நிலைமை நிறைய பேருக்கு வந்திருந்தனால அப்போ எப்படி இருக்கணும், வாய் முட்டு அட்வைஸ் கேட்காத கொடுக்கக்கூடாது, ரொம்ப சைலண்டாக இருக்கணும், கேட்டால் கொடுக்கணும். ஓகே, ஆனால் நம்ம கேட்காத கொடுத்துட்றோம், ரைட்? அப்போ என்ன பண்ணுறது, கேட்காத நீங்கள் கொடுத்துட்டீங்க, ரைட்? கேட்காத அட்வைஸ் கொடுத்தீங்கன்னாக்க அவங்க ஏற்றுக்கிட்டு உங்கள் அட்வைஸ் பிரகாரம் அவங்க செயல்படுத்தினாக்க அப்போ நீங்கள் சும்மா இருக்கணும், எதுவும் சொல்லக்கூடாது. ஓகே, அவங்க நீங்கள் கொடுத்த அட்வைஸ் பிரகாரம் அவங்க செயல்படுத்தலை, அப்போ நீங்கள் சும்மா இருக்கணும். ஓகேங்களா? ரைட். இப்போ கேட்காத அட்வைஸ் கொடுத்தீங்க, இப்போ கேட்ட பிறகு அட்வைஸ் கொடுக்குறீங்க. அப்போ என்ன ஆகும், கேட்ட பிறகு அட்வைஸ் கொடுத்தா கூட நீங்கள் கொடுத்த அட்வைஸ் பிரகாரம் அவங்க செயல்படுத்தினாக்க சந்தோஷம். அப்பயே நீங்கள் எந்த காமெண்ட் பண்ணக்கூடாது, சைலண்டாக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் கொடுத்த அட்வைஸ் பிரகாரம் அவங்க செயல்படுத்தலை, அப்பயே நீங்கள் சைலண்டாக இருக்கணும். பார்த்தீங்களா? ஆக மொத்தத்தில் கேட்காத கொடுக்கக்கூடாது, கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க படுத்தாகட்டியும் நீங்கள் சட்டப்படுத்தக்கூடாது. கேட்டால் கொடுத்தா அவங்க பண்ணாலும் பண்ணாகட்டியும் சட்டப்படுத்தக்கூடாது. ஆக மொத்தத்தில் நம்ம சைலண்டாக இருக்கிறது, அமைதியாக இருக்கிறது நம்ம கற்றுக்கணும். ஆனால் அந்த மாதிரி நம்மளால இருக்க முடியல இல்லையா? கேட்காத கொடுத்துட்றோம், கொடுத்து கேட்டாலும் கொடுக்குறோம், அவங்க சட்டப்படுத்தலைனாக்கா நம்ம அது மேலே கத்த ஆரம்பிச்சிடறோம். அதனால்தான் இந்த சமயத்தில் நம்முடைய வாழ்க்கைகள் ரொம்ப ரொம்ப ஆலங்கோலமாக இருக்கு, பார்த்தீங்களா? அதனால்தான் வானப்பிரசாசனம்னு சொல்லியிருக்காங்க. 51 வயசு ஆன பிறகு மரியாதையா பசங்களை தனி கொடுத்துன்னு வைங்க, இல்லை நீங்க தனி கொடுத்துன்னு போங்க.
வனத்துக்கு போக முடியாது, காட்டுக்கு போக முடியாது, டாம் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் தனி கொடுக்கணும். நீங்கள் தேவை இருந்தாக்கா அட்வைஸ் பண்ணுங்க போயிட்டு, ஹலோ அவாரி, அந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப 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 நல்லது. நம்ம அதாவது ஆசிரமம் சமம் இல்லாத வாழணும். எப்போ? 51 வயசு அனுப்புறது. இப்போ பாருங்க எவ்வளோ கவலைகள் வருது. 51 வயசு அனுப்புறது தான் நிறைய கவலைகள் வருது. ரிட்டையர்மெண்ட்டு 51 60 வயசு வச்சுக்கலாம் ரிட்டையர்மெண்ட் வரலையும். கவலைகள் அப்போ தான் ஆரம்பிக்கிறது, ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு தான். பார்த்தீங்களா? அதனால்தான் இந்த முறை, வாழ்கிற முறையை எடுத்து வந்திருக்காரு வானப்பிரஸ்த ஆசிரமம். இந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்தில் கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்துருப்பாங்க. அவங்க சமைச்சுப்பாங்க, அவங்க சாப்பிடுவாங்க. அவங்க யாருக்கும் சப்போர்ட் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க குடும்பம் எல்லாம் தானாகவே ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. ஸோ கேட்டால் தான் அட்வைஸ் கொடுக்கணுங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, இனி அடுத்த ஆசிரமம் வரும். ஸோ எத்தனை வருஷங்கள் கணவன் மனைவி வாழ்ந்துட்டே இருப்பாங்க கண்டினியூஸாக? வாழ்கிற முழுக்கும் அவங்க வாழ்ந்துட்டே இருப்பாங்களா? யாரோ ஒருத்தர், ஒன்று கணவனாவது இல்லை மனைவியாவது முன்கூடிய உடலை பிரித்து போயிடுவாங்க இல்லையா? அப்போ ஒன்று கணவனோ இல்லை மனைவியோ தனிமை தனி 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 மனிதர் ஆகிடுவாங்க. அப்போதான் சந்நியாசாசிரமத்தை நம்ம ஸ்வீகரிக்கணும். பார்த்தீங்களா? எப்போ நம்ம ஒண்டிக்கட்டு ஆகிடுவோமோ அப்போதான் சந்நியாசாசிரமத்துக்கு நம்ம போகணும். மனைவி இறந்துச்சுனாக்கா கணவன் சன்னியாசி ஆகலாம், கணவன் இறந்துட்டாக்க மனைவி சன்னியாசி ஆகிடும். ஓகே, அதுதான் சரியான முறை. ஏன்னா எல்லா பொறுப்புகளும் முடிஞ்சுது. சன்னியாசி ஆன பிறகு என்ன? வானப்பிரசாசிரமத்து வரையும் சமைச்சு சாப்பிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. சன்னியாசி ஆன பிறகு இனி சமையல் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அடுப்பறையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அவனுடைய வேலை என்ன? அவன் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். பார்த்தீங்களா? இல்லை ரிட்டையர் ஆன பிறகு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் ஓல்டேஜ் அமௌண்ட்டில் வருது. அங்கே அவங்க அவங்க கஷ்டப்படாத அவங்க சமைச்சு போடுவாங்க, சாப்பிடணும். நம்ம சமைக்க மாட்டோம். பார்த்தீங்களா? ஸோ அப்போ அவங்களுடைய பொறுப்பு என்ன? வானப்பிரஸ்தாசிரமத்தில் அவங்க தவம் பண்ணியிருக்காங்க. தவம் பண்ணி நிறைய பிரம்ம ஜானத்தை அடைஞ்சிருக்காங்க. பிரம்மச்சரியத்தில் அடைஞ்ச பிரம்ம ஜானத்தை இல்லை படித்த படிப்புடைய ஞானத்தை அவங்க குரோஸ்தாசிரமத்தில் செயல்படுத்தி அவங்க குரோஸ்தாசிரம பொறுப்பில் ஏற்றுக்கிட்டு உடலுக்கு தேவை இருக்கிற தேவைகள், அப்புறம் குடும்பத்துக்கு தேவை இருக்கிற தேவைகள் அத்தனையுமே அவங்க நல்லபடியாக நிர்வாகம் பண்ணி பிரம்மச்சாரிகளுக்கும் சன்னியாசிகளுக்கும் சப்போர்ட் பண்ணி அவங்க முழு பொறுப்பு ஏற்றுக்கிட்டு நடத்திருக்காங்க. வானப்பிரஸ்தாசிரமத்தில் கேட்டால் அட்வைஸ் கொடுக்குறது, இல்லாட்டி இல்லை. தனிப்படியாக வனத்தில் வந்து தவம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த தவம் பண்ணும்போது எவ்வளோ தியானம் வருங்க. ஸோ அந்த தியானத்தை சன்னியாசி ஆன பிறகு சமுதாயத்துக்கு அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. போயிட்டு சமுதாயத்தோட பகிர்ந்துப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஆன்ம தியானத்தை சமுதாயத்துக்கு, சொசைட்டிக்கு அவங்க கொடுப்பாங்க. அதுதான் சேவை, உண்மையான சேவை. சன்னியாசி பண்ண வேண்டிய வேலை அதுதாங்க. இப்போ சன்னியாசியில் என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்கு தெரிஞ்ச ஆன்ம தியானம் தானே எல்லாரும் கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்களாம் சமைச்சு சாப்பிட்றாங்களா? அவங்க அறுப்படையில் போகிறதே கிடையாது. அவங்களை யார் சப்போர்ட் பண்ணுறாங்க? இந்த குரோஸ் நாட்டில் இருக்கிறவங்க தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால தான் குரோஸ் ஆசிரமம் ரொம்ப சிரேஷ்டமானது. ஸோ சன்னியாசி ஆன பிறகு அவர் தவம் பண்ணிப்பார். தான் தவத்தினால அடைஞ்ச அந்த வானப்பிரசத்திலையும் சன்னியாசத்திலையும் அடைஞ்ச அந்த தியானத்தை சமுதாயத்துக்கு கொடுப்பாருங்க, ஆன்ம தியானத்தை. அதுதான் சன்னியாசியோட வேலை. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வாழணுங்க. பிரம்மச்சரியாசிரமம் 20 வயசு வரலையும், ரோசாசிரமம் 21லேருந்து 50 வயசு, வானப்பிரசாசிரமம் 51 வயசுக்கு மேலே, கணவன் மனைவி யாரோ ஒருத்தர் உடல் பிரியர் வரையும். எப்போ கணவனோ மனைவி உடல் பிரிஞ்ச பிறகு, வீடு போன பிறகு மிச்சம் இருக்கிறவங்க அவங்க சன்னியாசி ஆயிடுவாங்க. அவங்க வாழ்நாள் முழுக்க அவங்க எத்தனை வருஷம் வாழ்கிறாங்களோ சன்னியாசியாக இருந்து அத்தனை வருஷம் அவங்க சமுதாயத்துக்கு ஆன்ம ஞானத்தை கொடுக்குற பொறுப்பு தான் ஏற்றுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம
முறைப்படியாக நம்ம வாழ நினச்சோங்க, நம்முடைய வாழ்க்கை சிரமம் இல்லாத வாழ முடியும். அதுதான், அதனால்தான் இது பேர் ஆசிரமம். பார்த்தீங்களா? அப்போ நிறைய பேர் நினைக்கலாம், இல்லைங்க நான் வந்து பிரம்மச்சாரி இருக்கும்போது சன்னியாசி ஆகிடுறேன் அப்படின்னு நினைக்கலாம். அப்போ என்ன ஆகும்? அப்போ சிரமமான வாழ்க்கை வரும். ஏன் தெரியுமா? பிரம்மச்சாரி இருக்கும்போது ரொம்ப 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 கம்மியாக இருக்கிறவங்க தான் அந்த மாதிரி வாழ முடியுங்க. பிரம்மச்சாரி இருக்கிறவங்க சன்னியாசியா? பார்த்தீங்களா? ஸோ பிரம்மச்சாரி இருக்கிற சன்னியாசியை வாழறதுக்கு ரொம்ப 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 கம்மியாக இருக்கிறவங்க தான் வாழ முடியும். அப்படி நான் சன்னியாசி ஆயிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆதிசங்கராச்சாரியார், அவர் ஏற்கனவே அவருடைய ஆன்மா டிசைட் பண்ணியிருக்கு, இந்த மாதிரி தான் நான் வாழணும் அப்படின்ட்டு. அதனால தான் அவர் சன்னியாசியை வாழ்றதுக்கு பிரயத்தனம் பண்ணார். சன்னியாசியை வாழ்றதுக்கு பிரயத்தனம் பண்ணார். பார்த்தீங்களா? எல்லாரும் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகே, நான் முடிவு பண்ணிட்டேன், நான் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கும்போது நான் சன்னியாசி ஆகணும்ட்டு. அப்போ என்ன ஆகுது? 20 வயசு ஆன பிறகு நம்முடைய உடல் தனக்கு தேவை இருக்கிற கோரிக்கைகளை கேட்க ஆரம்பிச்சிடும். மனம் அது பிரகாரம் செயல்படுத்த ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும்? நீங்கள் சன்னியாசி ஆகிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டு தவம் பண்ணான்னு உட்கார்ந்தா கூட மனம் வந்து ஒத்துக்காது. அதுக்கு உடலுக்கு தேவை இருக்கிற கோரிக்கைகளில் அது இயற்கையாக உடல் வளருது இல்லையா, அது வர ஆரம்பிச்சிடும். அப்போ மனம் தபத்து மேலே எப்படி போகும்? உடலுக்கு தேவை கோரிக்கிற மேலே போக ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா? ஸோ இதுதான் நடக்கும். ஸோ அதனால்தான் நம்ம பிரம்மச்சாரியாக இருந்து சன்னியாசியை நம்ம மாறணும்னாக்க நம்மளால் வாழ்க்கையை முழுசாக வெற்றிகரமாக அனுபவிக்க முடியாது. சிரமத்தோட கூடிய வாழ்க்கை ஆகிடும். என்ன பிரயோஜனம்? வேஸ்ட்டாக போயிடும். அவ்வளோதான். சரி, அது குரோசாசிரமத்தில் சன்னியாசி ஆகிடுறேன். குரோசாசிரமம் சன்னியாசி ஆனாலும் குரோசாசிரமத்தில் அத்தனை பொறுப்புகளும் ஏற்றுக்கிட்டு பிரம்மச்சாரிக்கு சப்போர்ட் பண்ணி சன்னியாசிக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டு உடலுக்கு தேவை இருக்கிற அத்தனை கோரிக்கைகளையும் நம்ம நிறைவேற்றி நம்ம குரோசாசிரமத்தில் வானப்பிரசாசிரமத்துக்கு போவோம் இல்லையா? அப்படி இல்லை, குரோசாசிரமத்தில் இருக்கும்போது நான் ஓட்டேனாக்கா அப்போ நீங்கள் என்ன ஆச்சு? நீங்கள் குரோசாசிரமத்தில் உடலுக்கு தேவை இருக்கிற தேவைகளை நீங்கள் கொடுக்காத போயிட்டீங்க, பாதி அனுபவிச்சிங்க, அப்புறம் போயிட்டீங்க. அப்புறம் என்னாச்சு? ஏற்கனவே அது ருசிக்கண்ட போனேன். சன்னியாசி உட்காந்துருக்கும் போது கூட அதை பற்றி சிந்தனை பண்ணாரு. ஐயோ, மனைவி என்னாச்சு, குடும்பம் என்னாச்சு, இந்த சிந்தனை தான் போயிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் எப்படி நீங்கள் தவம் பண்ண முடியும்? பார்த்தீங்களா? உடலுக்கு தேவை இருக்கிற கோரிக்கையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்போ எப்படி தவம் பண்ண முடியும்? தவம் பண்ணுறாங்க, உடல் சாந்தமாக இருக்கணும், மனம் சாந்தமாக இருக்கணும், புத்தி சாந்தமாக இருக்கணும். அது இருக்காத, எதையோ சிந்தனை பண்ண ஆரம்பிச்சிடும். சிந்தனை இல்லாத போக முடியாத. அதனால குரோஸ் தான் இருக்கு. அதுவும் இல்லாத நம்ம தேவை இருக்கிற பொறுப்புகள் எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு நீங்கள் குரோஸ் இருக்கும்போது சன்னியாசி ஆகிட்டீங்கன்னா மனம் என்ன ஆகுது? மக்கள் என்ன ஆகுங்க? உங்களால் வந்த சந்தானம் என்ன ஆகுது? அந்த பொறுப்புகளை எடுத்துட்டு அவங்க ரோட்ல விட்டுருவீங்களா நீங்கள்? ஸோ அது அந்த மாதிரியா ஒரு நிலைமை. அதனால குரோஸ்லாம் இருக்கும்போது சன்னியாசி ஆகக்கூடாது. அவங்களால வெற்றி அடைய முடியாது. சன்னியாசி ஆசிரமத்தில் குரோஸ்லேருந்து போயிட்டானுக்க. அடுத்தது வானப்பிரசத்துலேருந்து சன்னியாசி ஆகிடுவேன் அப்படின்ட்டு. வானப்பிரசத்தில் யார் இருப்பாங்க? கணவன் மனைவி 2 பேர் தான் இருப்பாங்க இல்லையா வானத்தில். அப்போ நீங்கள் வானப்பிரசத்தில் இருக்கும்போது மனைவி விட்டு நான் ஓடிடுவேன், நான் சன்னியாசி ஆகிடுவேன் அப்படின்னாக்கா மனைவி யார் காப்பாற்றுவாங்க? மனைவி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? அந்த பொறுப்புலேருந்து நீங்கள் வேலைக்கு ஓட்டிங்க இல்லையா? ஸோ அந்த பொறுப்பில் நீங்கள் ஓட்டிங்கனாக்கா அப்புறம் நீங்கள் தவம் பண்ணும்போது கூட என்ன ஆகும்? ஐயோ, மனைவி தனியாக விட்டு வந்துட்டேனே, என்ன தெரியல, அந்த மாதிரி எண்ணங்கள் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் எப்படி தவத்தில் முழுசாக ஈடுபட முடியும் மனதை வச்சு? அதனால் அதுவும் இல்லாத நீங்கள் பொறுப்புலேருந்து விட்டு வெளியே வந்துட்டீங்க. ஸோ வானப்பிரசம்லேருந்து சன்னியாசி ஆன கூட அது சரியான முறை கிடையாது. அதனால் மாஸ்டர்ஸ், இந்த ஆசிரம விவசாயத்தில் நம்ம இந்த வழியாக தான் போகணும். பிரம்மச்சரியம்,
கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம். இந்த மாதிரி முறைப்படியாக நம்ம போனோக்கா வரிசையிலே நம்ம முழுசா நம்ம பண்ண வேண்டிய கடமைகள், நம்மளுக்கு உடலுக்கு தேவை இருக்கிற, மனதுக்கு தேவை இருக்கிற அத்தனை விஷயங்களையும் நம்ம முழுசா நிறைவேற்றி அந்தந்த ஆசிரம நிலைமையில் இருக்கும்போது அந்த முழு ஆசிரமத்தோட ஈடுபட்டு முழு வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மனிதனுடைய வாழ்க்கை முறை தான் இந்த ஆசிரம தர்மம் குறிக்கிறது. பிரம்மச்சரியம், குரோசாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இதுதான் கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்காரு. சாத்துர் வர்ணம் மாயா சிருஷ்டின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ஆசிரமத்தை பற்றி அவர் உலகில் கூட இது சொல்லிட்டார். பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வாழ்கிற முறை. சமுதாயத்தில் வாழ்கிற முறை வர்ணங்கள், பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர. வாழ்க்கையில வாழ்கிற முறை ஆசிரமம், பிரம்மச்சரியம், குரோசாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். ஓகே மாஸ்டர்ஸ்? ஸோ இந்த வழியாக தான் நம்ம வாழ்ந்து ஆகணும். அப்போ தான் நம்ம நிறைய நல்லபடியாக நம்ம வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாத பிரம்மச்சரியத்தில் சன்னியாசி ஆகிடுவேன், குரோசத்தில் சன்னியாசி ஆகிடுவேன், வானப்பிரஸ்தம் சன்னியாசி ஆகிடுவேன், அது நடக்காது. நம்ம வெற்றிகரமாக நம்முடைய சன்னியாச ஆசிரமத்தை நிறைவேற்ற முடியாது. ஓகே மாஸ்டர், இதோடு நான் இதை நிறுத்திக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் நீங்கள் கேளுங்க. தேங்க்யூ சார். நன்றி.